ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி திங்கக்கிழமைனாலே கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. 2 நாள் நல்லா ஸ்லோவாக வேலை பார்த்துட்டு இன்னைக்கு கொஞ்சம் பரபரப்பாக வேலை பார்க்கணுன்னே கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. திங்கக்கிழமைனா எல்லாருக்கும் கடுப்பாக தான் இருக்கும் போல். அதில் என்ன சமைக்கணும்னு வேற யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கி வெண்டைக்காய் போட்ட புளிக்குழம்பு தான் வைக்க போகிறேன். அதுக்கு வெண்டைக்காவையும் சின்ன வெங்காயத்தையும் கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு தேங்காய் சீரகம் அரைச்சி ஊற்றி வத்தத்தூள் மல்லித்தூள் கொஞ்சம் புளிக்கரைச்சி ஊற்றி ஒரு தக்காளி போட்டிருக்கேன். கொஞ்சம் கெட்டியாக வச்சிட வேண்டியதான். ஸ்நாக்ஸுக்கு கொஞ்சம் போம்பை கிண்டி எடுத்து வச்சுருக்கேன். இட்லி தான் அவிக்க போகிறேன். கொஞ்சம் கெட்டியாக இந்த புளிக்குழம்பு வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைங்க ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. அப்பாடா போயிட்டு வாங்க. காலையிலேருந்து அம்மா சாயந்தரம் வரைக்கும் 4 மணி வரைக்கும் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு என் சின்ன பையன் திரும்பி பார்த்துட்டு ஒரு கூட்டுட்டு போகிறான் என்னை பார்த்து. எனக்கு ஓட்ஸ் வறுத்து அரைச்சி வச்சுருப்பேன், திரித்து வச்சுருப்பேன். அதில் 2 ஸ்பூன் ஓட்ஸையும் போட்டு 2 முட்டையும் உடச்சி ஊற்றி ஒரு தோசைக்கல்லில் தோசை மாதிரி ஊற்றி சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இட்லி சாப்பிட பிடிக்கலை. இந்த மாதிரி என்ன சாப்பிட்டுக்கலாம், என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி சாப்பிட்லாம். நான் கொஞ்சம் அடிக்கடி சாப்பிடுவேன். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றது. இதை கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கலாம். கூட கொஞ்சம் ஓட்ஸை போட்டு 2 தோசையாக ஊற்றினாலும் ஊற்றலாம். எனக்கு இந்த ஒரு தோசை போதும். கூட ஒரு வாழைப்பழமும் சாப்பிட்டுக்கிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு கருப்புளுந்து சட்னி அரைச்சி வச்சுருக்கேன். சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த வீடியோ இதோட முடிஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.